வெல்கம் டு Thiruvarur Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு dry roasted style chicken chinthamani எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் 1 மீடியம் சைஸ் ஆனியனை நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நான் 10 காஞ்ச மிளகாயை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிட்டே இருக்கும்போது 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயமும் காஞ்ச மிளகாவும் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சிருக்கிற சிக்கனையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குவார்ட்டர் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அண்ட் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் போன்லெஸ் சிக்கன் போட்டிருக்கேன், ஆனால் நீங்கள் போனோடு இருக்கிற சிக்கனும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு இந்த சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்பப்போ நடுவில் மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இப்போ கொத்தமல்லி தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் இல்லாமல் ஒரு 15-20 மினிட்ஸ்லேயே இந்த ரெசிபி ரெடி ஆகிடும். அதுவும் அந்த காஞ்ச மிளகாயோட வாசனையில் இந்த சிக்கன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.